சார் வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? எங்கே பார்க்குறது, காலையிலேருந்து ஃபுல்லாக நடிகை பற்றி அப்படி பேசிட்டாரு, நடிகரை பற்றி இப்படி பேசிட்டாரு, இப்படி இதே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இல்லை எதிர்பார்க்கிறேன், முதல் பட்ஜெட்டுன்னும் போது கண்டிப்பாக மக்களுக்கு எதனா ஒரு ஒரு பெரிய திட்டம் எதனா ஒன்று இருக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. மேபி அது வந்து ஒரு கூட்டுறவு கடன், விவசாயிகளோட கூட்டுறவு கடன் ரத்தாக இருக்கலாம், இல்லை கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக வருது அதை நாங்கள் சரி செய்வோம், இல்லை அந்த நிறைய இடத்துல வந்து அந்த ஃப்ரீயாக இருந்த 100 யூனிட் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகலைன்றாங்க. ஒரு சில பேர் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றாங்க. ₹2.70 கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ அது ₹4 4.6 மேலே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது உண்மை எது நிதர்சனம்னு பார்க்கும்போது பப்ளிக் நிறைய பேர் கரண்ட் பில் ஜாஸ்தி வரும்னு பதிவு பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரே மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள், மக்களுக்கு தேவைப்படுற விடயங்களுக்கு பதில் தெரியணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி பிரச்சனைன்னு பார்த்தா காவேரி ஆறு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேகதாது அணையோட நிலைப்பாடு என்னன்றது அது ஒரு 2வது விஷயம். 3வது வந்து பொதுமக்களோட பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லாக்அப் மரணம் நடந்திருக்கு. லாக்அப் மரணம் பற்றி நாளைக்கு எதனா பேசுகிறாங்களா, என்ன நடவடிக்கை இருக்கும், இல்லை இனிமேல் லாக்அப் மரணங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ஒரு சில விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணப்படும், உங்களுக்கு வந்து இன்னும் அதை பெட்டராக்கி தரப்போகிறோன்ற மாதிரிலாம் விஜய் சார் பேசியிருந்தாங்க. அதில் எதனா பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்கள் உள்ளபடியே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அது சிங்கப்பெண் படை வந்துமே வந்து அது வந்து ஒரு இன்னும் அதில் நிறைய தோய்வுகள் இருக்குது. இன்னும் வந்து அந்த இந்த பெண் போலீஸ் வந்து பார்க்குற இடத்துலலாம் இல்லை, கண்ணுக்கு எதிரில் தெரியல, ஒரு பயத்தை வந்து கொடுத்தா தான் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று சுருக்கமாக சொல்லப்போனால் தாவேக்கா ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க, தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்லலாம்னா, பெண்கள்கிட்ட யாருன்னா தப்பு பேசுகிறாங்க, அதாவது தவறாக நடந்துக்கிறாங்க, பாலியல் சீண்டல் இருக்குன்னா தூக்கில் போடுங்கன்னே கேட்குறேன். உங்களுக்கு உங்களுக்கு சவுதி, இந்த அரபு நாடுகளெல்லாம் எப்படி சட்டம் கடுமையாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள், இதை வந்து விஜய் என்ன பண்ணாருன்னா இது ஒன்றே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி சிந்தனைகள் எதுனா அரசுக்கு இருக்குமா எப்படின்றது பார்க்கணும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதாவதுங்க நெசவு தொழிலில் இருக்கிறவங்க இன்றைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த புடவைலாம் வந்து எதனா தீபாவளிக்கு வந்து அதிமுகவில் என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து மேபி புடவை கொடுக்கப்படும் அரசு சார்பாக. அதே மாதிரி பட்டு வேஷ்டி, பட்டு புடவைகள் வந்து புதுசாக திருமணம் ஆகிறவங்களுக்குலாம் வழங்கப்படுன்ற மாதிரி இபிஎஸ் சொல்லியிருந்தார். அப்புறம் ரேஷன் கடையிலலாம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற என்ன அரிசியோ அதே மாதிரி அரிசி வந்து ரேஷன் கடையில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது தாவேக்கா அறிவித்த திட்டங்களையே தான் செய்யணும்னு கூட கிடையாது. மேபி மற்ற கட்சிகள் எதனா ஒரு நல்ல திட்டம் இருக்குது அதை எடுத்து நீங்கள் செய்கிறதுனா கூட செஞ்சால் பட்ஜெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் மக்கள் 100% சந்தோஷப்படுவாங்க. மக்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டாங்க, தாவேக்காவை சந்தோஷப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு 108 சீட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கி முதல்வராக விஜய் சார் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்புனால தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. இல்லை நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டுன்றதை விட்டுருவோம், 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய மொத்த பட்ஜெட்லையும் இந்த வாக்குறுதிகள் பூரணமாக நிவர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா போகிற போக்கை பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம்னா இன்றைக்கி வந்து ஒரு தேசிய ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு என்னென்னா, வருவாய் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் பெருசாக இங்கே வரல. இதே பீரியடில் வந்து சதீஷன் பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் இருக்கிறவர் நல்லா பண்ணுறாங்க, கர்நாடகா நம்மளை விட நல்லா பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னாங்க. சரி, அப்போ இவங்க ஒரு சில கம்பெனிஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்தா டேட்டா சென்டருக்குலாம் கொடுக்குறாங்க. டேட்டா சென்டர் வந்து என்னென்னா கரண்ட்டு கச்சா முச்சான்னு செலவாகும். அதாவது 2 கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் வந்து கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது. உங்களுக்கு வந்து கிரிட்டிலேருந்தும் கரண்ட்டு போகணும், அதுக்கு பேரலாமே வந்து அவங்க ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு டேட்டா சென்டருக்கு வந்து நீங்கள் வந்து கரண்ட் சப்ளை கொடுக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு டவுன்ஷிப் மாதிரி ஒவ்வொன்று. இந்த அரசு வந்து யாருமே வேண்டாம், எங்களுக்கு இந்த ஊர்லேயே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்துக்குது. இப்போ இதோட பிரச்சனை வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளிலே டேட்டா சென்டர்லாம் தூக்கின்னு போன்றாங்க. அது வந்து நிலக்கரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாதிரி இருக்கிற இடத்துக்கு அதெல்லாம் ஓகே தகும். ஏன்னா தொடர்ந்து நிலக்கரி இருக்கும், அதை போட்டு அவங்க பயணம் எரித்து கரண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அவ்வளோ நிலக்கரியை வந்து இது நம்ம வந்து ஒரு க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகிற ஒரு மாநிலம். அப்போது ஆனால் கடல் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா கேபிள்லாம் வந்து அந்த டேட்டா சென்டர்னால் அந்த கேபிள் லைன்லாம் பாஸ் ஆகும். அப்போ கடல் பக்கத்தில் இருக்கும்போது சென்னை வந்து கடல் பக்கத்தில் இருக்கும். அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது இயற்கைக்கு எதிராக நமக்கு வந்து நிலத்தடி நீரையோ இல்லை குடி தண்ணீரையோ இல்லை கரண்ட்டையோ அதிகமாக எடுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நமக்கு இனிமேல் தேவை கிடையாது. அதாவது தமிழ்நாடு வந்து பாலைவனமோ இல்லை சோமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு சில ஊர்லலாம் இருக்குமே பஞ்சம், அந்த மாதிரியெல்லாம் இங்கே நிலைமை கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, வாடகை வருதுன்றவங்களுக்கோசரம் கண்டவங்களுக்கு கொடுப்பீங்களா?
யார் என்ன பண்ணுறீங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அமைதியாக இருப்பீங்களா, எதனா கெட்ட பழக்கம்லாம் இருக்கா, எத்தனை பேர் தங்குறீங்க, எவ்வளோ தண்ணி செலவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு. இது எல்லாரும் ஒரு வீடு வச்சுக்கிறவங்க அப்படி தானேங்க கேட்டு வாடகை கொடுவாங்க. நல்லவரா ஒழுக்கமாக இருப்பாரா, 5ஆம் தேதி வாடகை கொடுப்பாரா இப்படின்னு. ஒரு வீட்டையே நீங்கள் வாடகை கொடுக்கும்போது இப்படி கொடுக்கும்போது ஒரு நாட்டையில் வந்து இவங்கெல்லாம் வந்து வாடகைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது நான் பாட்டு தூக்கி தூக்கி கொடுப்பேன்னா தாவேக்கா அரசு அந்த மாதிரி விஷயங்கள் தவறு செஞ்சு கொண்டு இருக்கு. நல்ல கம்பெனியெல்லாம் மற்ற மாநிலத்துக்கு போயிடுது, ஏடா கூடம் 7.5 தமிழ்நாட்டுக்கு வரணுது. அப்போ இது என்ன விதமான போக்கு? அப்போ பட்ஜெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும். ஸ்கூல்லலாம் போயிட்டு பள்ளிக்கூடத்துலலாம் அமைச்சரே வந்து டிவிக்கேன்னு பேசுகிறாரு. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் இது மாதிரி பண்ண விடுவாங்களா? அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பேரண்ட்ஸோட அப்பா அம்மா மௌனமாக இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்க, ஏழை பழியாக இருக்கிறாங்கன்றதால நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் தானே அது. இது கேவலமான கேடுகட்ட அரசியல் இல்லையா இது? கட்சியை எப்படி வேணால் வளர்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்கிட்ட போனால் இந்த மாதிரி விஷயம்லாம் முதல்வர் சட்டமன்றத்திலே பேசினாருன்னா கொஞ்சம் மற்றவங்க பயப்படுவாங்க. இப்போது இவர் பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஒன்று பேசுகிறாரு, அந்த கருத்து நமக்கு பிடிக்கல, அந்த கருத்து அருவருப்பாக இருக்குது அப்படின்னும்போது இவ்வளவு வேகம். இப்போது பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை வைத்து அரசியல் பண்ணுறது அது நல்லா இருக்கா? அதுக்கு எதனா நடவடிக்கை எதனா பெருசாக எடுக்கப்பட்டிருக்கு, இந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கானா? இல்லை. அப்போது எனக்கு வந்து என்னோட கவனம் எல்லாம் இந்த பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள் பாதுகாப்பு. ஒரு பத்திரிகையாளராக அதை மையமாக வைத்து நான் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், அது 1000லேருந்து 2500 கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னார். பல பெண்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிதிச்சூழல் எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக இந்த பெண்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, இல்லை கடந்த ஆட்சி காலம் மாதிரியே கொஞ்சம் நிதிச்சூழலை பார்த்துக்கிட்டு பொறுமையாக பண்ணும்? கடந்த ஆட்சி காலம் மாதிரியே நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு போகிறீங்கன்னா அது மக்களை ஏமாத்துறதுங்க. நான் அதை வந்து கடந்த ஆட்சி காலத்துலையுமே ஏன் அண்ணா பிறந்த நாள் வருஷம் தானே வருது, அனைத்து மகளிருக்கு தானே சொன்னீங்க, அப்புறம் தகுதி எங்கே வந்திருக்குன்னு தான் நான் பேசியிருக்கிறேன் என்னோடய காணொலிகள்லாம். அதாவது என்ன 5 வருஷமாக 6 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அரைவேக்காட்டுத்தனமாக இப்போ கொஞ்ச நாள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, புரியாமல் வந்து இல்லை அப்படின்னு. அன்னைக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு கொடுத்தது தப்பு தான். ஏன்னா தேர்தலுக்கு வந்து நீங்கள் வரீங்கன்னும் போது ஒரு லைனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றுறது கண்டிஷன் சப்ளை அப்படின்னப்போ, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போவீங்க, பேனரில் ஒரு விளம்பரம் இருக்கும், 5 லட்சம் இல்லை 50 லட்சம் தான் அப்படின்னு. அப்புறம் அங்கே கிட்ட போனவொன்னே என்ன பண்ணுவாங்க, சார் 50 லட்சம் ஃப்ளாட்டு தான், ஆனால் அதில் பாருங்கள் டைல்ஸ் தான் வரும், நீங்கள் மார்பிள்லாம் கேட்டிங்கன்னா வராது, அப்புறம் பார்க்கிங்க்கு வந்து நாங்கள் 5 lakhs தனியாக வாங்குவோம், அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் வந்து இபி கரண்ட்லாம் வந்து உங்கள் பேரில் நாங்கள் வாங்கி தரோம் இல்லையா, அதனால் அது உங்கள் பேரில் தான் இருக்க போகுது, அதனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் தான் அதுக்கு வந்து டிடி கொடுக்கணும். இதெல்லாம் நடக்குது. அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கட்ட சொல்லுவாங்க, ஒரு சில பேர் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி யாருக்கு கட்டுறதுன்ற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியாது. அதேமாதிரி கார் நீங்கள் வாங்குவீங்க, கார் பார்த்தீங்கன்னா 8,80,000 ஒன்லி அப்படின்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் போய்ட்டு அந்த காரை பார்த்துருப்பீங்க, போய்ட்டு அந்த ஷோரூம்லேயே போய்ட்டு அந்த காரே நான் அப்போ கூட உங்கள் ஃப்ரெண்டு வரான், இல்லை உங்கள் வீட்டு அம்மா வராங்க, இல்லை உங்கள் சகோதரர் வரா, நான் சொன்னேன்ல ராஜேஷ் இதுதான்டா அது அப்படின்னா அந்த கார்கிட்ட போய் நிற்பீங்க. இது என்னங்கன்னா, சார் இது வந்து ப்ரீமியம் சார், விளம்பரத்தில் போட்டிருக்கிறது ப்ரீமியமு, ஆனால் நீங்கள் அந்த 8.85க்கு வந்து பேசிக் தான் சார் வரணும். அந்த பேசிக் பார்த்தா அது நம்மள மாதிரியே பேசிக்காக இருக்கும், அதில் எதுவுமே அப்கிரேட் ஆகிருக்காது. அதுக்கு வந்து காலில் போடுற மிதி அடிக்கு கூட காசு வாங்குவாங்க, சைடில் ஒருத்த ஸ்டிக்கருக்கு காசு வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் காசு புடுங்கிறது பத்தாமல் இந்த சில்லறை காசு இருக்குது பாருங்கள், அதை கூட வெக்கமே இல்லாமல் அது நிறுவனம் வாங்கும். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டார் போட்டு ஏமாத்துறது. இதே வேலையை தான் அரசியல் கட்சிகளும் பண்ணுது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, வாக்குறுதின்னு ஒன்று சொன்னீங்கன்னா சொல்லுன்றது காப்பாற்றணும், அதில் தான் கம்பீரம் அடங்கியிருக்கு, அதில் தான் அந்த அரசியல் ஆளுமை அடங்கியிருக்கு. 2 வருஷம் கழிச்சு போடுறீங்கன்னா ஓகே, மக்களுக்கு இப்போ மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஓட்டு போட்டாச்சு, குத்தா போச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் குத்தாங்கன்னா பட்டா நாமம் தான். இப்போ திருப்பதியில் எத்தனை போய் சாமி கும்பிட்டாருல பட்ஜெட்டு காப்பியை வச்சு, அதை ஃபஸ்ட்டு பேஜின்றார் அவர். இவங்களும் போய் திருப்பதிக்கு போய் சாமியை மட்டும் கும்பிட வேண்டியது, அப்பா கோவிந்தா கோவிந்தா காப்பாற்றுப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறாங்க, அவங்க இருந்தாவே 2000 ரூபா வந்திருக்கும் பொழுது, 2000 ரூபா வந்தாங்க, 2500 இவங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட தான் போய் முறையிடணும். வேற என்ன தீர்வு இருக்குது? இல்லை, நார்மலாக எந்த கவர்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு 5 ஆண்டு முழுமையாக டைம் இருக்குது, அதுக்குள்ளே செஞ்சுருவாங்க அப்படின்னு. சரிங்க, இப்போ நான் தான் வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர், நான் என்ன சொல்கிறேன்னா ஹெலிகாப்டர் எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டேன். தேர்தல் வாக்குறுதி சட்டப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இப்போ ஹெலிகாப்டர் நான் எப்போ தருவேன்? நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி
5 வருஷம் நல்லா வக்கனையாக ஆண்டு முடிச்சுட்டு கோட் ஷூட்லாம் போட்டு வைபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பெருமை தான், பாட்டு தான், ஆட்டம் தான், சந்தோஷம்தான், எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தானே. எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர். பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் நம்ம ஊரில் எப்படின்னா பவர் இருக்கும், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி நானும் பொறுப்பை எடுத்துக்காமல் இந்த கடைசி நாள் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி ஒரே ஒரு ரமேஷுக்கோ இல்லை ஒரே ஒரு ராஜிக்கோ கூப்பிட்டு கொடுத்துட்டேன். இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டேன். ஒரு பெண் வாக்களை கொடுத்து பார்த்தீங்களா சொன்னதை செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட சொல்லி ஏமாற்றிட்டு போகலாம் ஜனங்களை. அது தப்பு கிடையாது. யாரான சேலஞ்ச் பண்ண அரசோட கொள்கை. ஹெலிகாப்டர் கொடுத்தோமா இல்லையா? 2 குத்துக்கிறோம், ஆண்களுக்கு பெண்களுக்கு. பார்த்தீங்களா, பெண்களுக்கும் ஹெலிகாப்டர் கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ பெரிய புரட்சி. இது வரலாம் இதுக்கு முன்னாடி யாருன்னா பெண்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தாங்களான்னு கூட நாம் பேசி ஸ்பீக்கர்லாம் வச்சு வைப்பு பண்ணி ஏமாற்றலாம் ஜனங்களை. வேறு விஷயம் அது. ஆனால் அது மாண்பா? அது அசிங்கம். அது வந்து அதாவதுங்க ஏழை பாழிகளை ஏமாத்துறது, ஓட்டு போட்டு மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுன்றதுலாம் அதெல்லாம் வந்து பாவம். அதெல்லாம் அது அரசியலில் செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் வந்து மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கண்ணியவானுங்களாக இருந்தாங்க. ஒரு சொன்னால் காப்பாற்றுவாங்க. இங்கே நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் அப்படி சொல்ல, நான் இப்படி சொன்னேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் வந்து 2500 ரூபா இந்த பட்ஜெட்லேயே சொன்னால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. நிதிச்சூழலையும் எல்லாரும் கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ வாய் இங்கேருந்து இதுவரெல்லாம் ஆடக்கூடாது. சீமான் மாதிரி இல்லைன்ட்டு போயிடணும். நான் காசு தரல, வேலை வேணா, வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லணும். வாய் இருக்குதுன்றதுக்கோசரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. என்னென்ன சொன்னீங்க இல்லை அப்போ சொல்லிவிடுங்க. இப்போது நிதிச்சூழல்னால நான் செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் தைரியமாக ஓப்பனாக சொல்லுங்கள். மக்களை வந்து ஒரு ஏக்கம் இருக்குங்க மக்களுக்கு. 2500 ரூபா மாதம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அதுலேயும் பெண் வாக்காளர்கள் கணிசமாக விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆண் வாக்காளர்களும் அதிகமாக தாவேக்காக்கு பெண் ஓட்டு நிறைய போயிருக்கு, பெண்கள் ஓட்டு. அப்படி இருக்கும்போது 6 சிலிண்டரு எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. பேருந்து பயணம் இலவசம். பேருந்து பயணம் பார்ப்போம். அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். காவிரி விவகாரத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி அவர்கள் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக கூறி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள ஜட்ஜு வந்து அவரை இன்னைக்கே விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து உண்மையிலே பார்த்தா எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சமிக்கையாக இதை பார்க்கல. அதாவது என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, காலையில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்தது எனக்கு. என்ன காரணம்னா, நாளைக்கு வந்து பட்ஜெட் வரப்போகுது. அப்போது கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு புதிய ஆட்சி வருது, மக்களுக்கு அதில் வந்து நிறைய அறிவிப்புகள் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு என்ன தரவுகள் வரும், என்ன திட்டங்கள் வரப்போகுது அப்படின்னும் போது அரசியலோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. மாறாக வந்து இப்படி பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்கன்ற மாதிரி போகுது. இது யார் சம்மந்தப்பட்டு போகுதுன்னா, முதலமைச்சரோட அலுவலகம் சம்மந்தமாகவும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அந்தஸ்து சம்மந்தமாக இந்த அரசியல் போகுது. எப்படி பார்க்குறது? நிறைய பேர் அதிகாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க, இதில் ஆபாசன்றாங்களே, எந்த பார்ட் ஆபாசம், அது எப்படி ஆபாசம்னு சொல்லி என்னிடம் கேட்டாங்க. அப்புறம் வழக்கறிஞர்கள்லாம் ஒரு சில ஜூனியர்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் பார்த்தப்போ, சார் இது டிஃபமேஷன்னா வரும்னா இது எப்படி ரீட் ஆகும், தண்ணி எங்கே வரணுமோ அங்கே வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நான் காவேரியை சொன்னேன் அப்படின்ட்டு அந்த பகுதி வந்து ஆபாசமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லப்படுது. எனக்கு என்னென்னா, ஒரு காவேரி பிரச்சனை வந்து ஒரு தமிழ்நாடோட மிகப்பெரிய பிரச்சனை. இந்த காவேரி பிரச்சனைக்கு வந்து போராடுறதோ, குரல் கொடுக்கறதோ, இல்லை விவசாயிகளோட பாதிப்பு பற்றி பேசுகிறதை தாண்டி இது ஆபாசமாக இல்லையா, எந்தளவுக்கு ஆபாசம், யார் மனசு புண்பட்டுருக்குன்ற மாதிரி இது வேறு திசையில் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக நேற்று இரவில் இருந்தே பார்த்திங்கன்னா இது பேசுபொருளாக இருக்குது. அப்புறம் ஒரு நடிகை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க, இதில் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட அந்த மனுவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரை பற்றியும் ஆபாசமாக பேசலை, எந்த நடிகரை பற்றியும் பேசலை, நடிகை பற்றிலாம் நான் பேசலை, முதலமைச்சரை பற்றி நான் பேசலை, அந்த வார்த்தையே நான் அவங்க பேரை கூட அந்த இடத்துல உச்சரிக்கலை. அந்த விஷயம் எது நீங்கள் ஆபாசமாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ இது கோர்ட்டுக்கும் வந்துச்சு. நல்லவேளை நீதியரசர் இளந்திரையின் முன்னாடி பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்க. பெயில் பெட்டிஷனில் வந்து பெயில் கொடுக்கலாமா வேணாமன்றது தான் ஆர்குமெண்ட்டை தவிர்த்து என்ன மாதிரி நேச்சரு, என்ன வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு நீதியரசர் முன்னாடி வரலை. அப்போது எனக்கு என்னென்னா வந்து ஒரு பொன்னான நேரம், அதாவது ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ வந்து அவங்களோட நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச சர்ச்சையில் வந்து நேரம் செலவிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்டேஷன் பெயிலில் சாயந்தரத்துக்குள்ளே விட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அது எப்படி பார்க்கறது? முதலமைச்சர் ஃபஸ்ட்டு தவிர்த்திருக்கலாம். எதை தவிர்த்திருக்கலாம்? சட்டமன்றத்திலே ஒரு செய்கைகள்லாம் சொன்னார். கொத்து பரோட்டா சொன்னார், அப்பாவை காணோம்னாரு, சிஎம் அங்கிள்ன்னாரு. இப்போ அதாவதுங்க, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து அங்கிள் அப்படின்றீங்க. அதே தமிழாக்கத்தில் பார்த்துட்டு அது தமிழில் வந்து ஒரு மாதிரி நெக்கலாக கிண்டலாக சொன்னீங்கன்னா வேறு சில அர்த்தங்கள் கூட அதுக்கு போகும். அப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் தேடி கண்டுபிடிச்சு இது என்னை இப்படி ஆபாசமாக இருக்குது அப்படி ஆபாசமாக இருக்குன்னா அந்த அரசியல் வந்து ஏற்புடையது அல்ல. அதே மாதிரி சரி, முதல்வர் தான் அப்படி பேசுகிறாரு, அவர் தான் இது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாரு, இந்த ட்ரெண்டை வந்து இப்போ அவர் செட் பண்ணுறாரு, இப்படி இப்படி செஞ்சு விட்ற மாதிரி சமிக்கையெல்லாம் காட்டுறாரு சட்டமன்றத்தில். சரி, ஐயா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாச்சும் இவர் கொஞ்சம் மூத்த அரசியல்வாதி தானே, இவர் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருக்கார், துணை முதல்வராக இருக்கார், இவராச்சும் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல், இப்போது ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி ஒரு சிலர் வந்து மனிதர்கள் போலவே நடந்துக்குவாங்க, ஒரு சில பேர் குரங்கு சட்டன் என்று சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீலாங்கரையில் ஒருத்தர் வந்து கட்சிக்காரர் ஒரு பேரிகேடு மேலே போய் அப்படி குச்சி அப்படி போகிறாரு குரங்கு மாதிரி. அப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் அதிகாரி ஐ திங்க் கமல்ராஜ் சார் மாதிரி இருந்தது, அவராக எனக்கு தெரியல. அவர் வந்து ஒருத்தர் வந்து முதுகில் தட்டுறாரு, அவர் யாருன்னே தெரியாமல் இவர் வந்து இப்படி திருப்பி பார்க்குறாரு. அப்போ கூட வர்றது கமிஷனரே வராங்களா இல்லை டிசி இருக்கிறாங்களா ஜேசி இருக்கிறாங்களான்னு தெரியாத மாதிரி ஒரு சில நேரத்தில் அப்படி ஒரு சேட்டைகள். இந்த சைடில் பார்த்தா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா பேசிட்டாரு பயங்கரமாக பேசிட்டாரு அப்படின்றாரு. கடந்த காலத்தில் ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் அதை பயன்படுத்த முடியாது, இதை விட மோசமாலாம் பேசியிருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள், அநாகரிகமான முறையிலலாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஒருபோதும் வந்து இந்த மாதிரி பேசுவதற்கு கைது வரலும் போனது கிடையாது தமிழக அரசியலில். அப்போ கைது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசுகிறதுக்கு கைது செய்கிறோன்னா, அப்போ அவர் இப்படி பேசுகிறாருன்னா அவரை யாருன்னா நம்ம தூண்டி விட்டுருப்போமா, இல்லை அவர் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நம்ம எதனா காரணமாக இருந்துப்போம்னு ஒரு நொடி யோசிச்சு பார்க்கணும்.